நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கல. சின்ன சின்ன விஷயத்துல திமுக அரசு தோத்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பெரிய விஷயத்துல பிஎஸ்பி மாநில தலைவரா நீங்களே தோத்துட்டீங்க அப்படின்னு தானே சார் இந்த இடத்துல எல்லாருமே பார்ப்பாங்க. கேள்வியே தப்பு. ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தோக்கலை. பெரிய விஷயங்கள் வரைக்கும் வந்து வழக்கு அரசு தோத்துச்சா அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இதில் வந்து படுகொலை வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதியில் ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகின்றார். அந்த படுகொலையிலே பல முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் தரப்பிலே வந்து ஊர்ஜிதமாக எடுத்து சொல்லி தான் வந்து உயர்நீதிமன்றத்துடைய அந்த காரணங்களின் அடிப்படையிலே இங்கு தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பை வெளியாகி இருந்த பொழுது உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த சிபிஐக்கு உத்தரவை விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபொழுது யார் வந்து இந்த பண்டலை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்தது என்பது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு ரிப்போர்ட்டர் என்ற முறையிலே உங்களுக்கு அணுகுமுறை நீங்கள் சரியாக அதை அனுமானித்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். ஒரு உச்சநீதிமன்றம் வழக்கை வந்து நீங்கள் சிபிஐயிடம் ஒப்படைப்பது சரிதான், உயர்நீதிமன்ற உத்தரவு சரிதான், அந்த சிபிஐடைய உத்தரவு விசாரணை உத்தரவு தொடரும் என்று சொன்ன பிறகும் 40 நாட்கள் ஒப்படைக்காமல் அந்த வழக்கை எப்போதாவது நாங்கள் அதை ஸ்டே வாங்கி விடுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்பு இருக்கு. தலித் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் அது உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் இந்த திமுக அரசில் நியாயம் கிடைக்காது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு கருப்பு புள்ளி. ஆனால் ஒரு கமாண்ட் இருக்கு, என்னன்னா தலித் தலைவர் ஒருவரை தலித் அல்லாத தலைவர்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இது உண்மையா? அதாவது ஒரு தலித்துகளை முன்னிறுத்தி, அதாவது மற்ற அனைவரும் வந்து இந்த பெரிய கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் எப்போது தெரிய வருகிறது என்றால், இந்த நீதிமன்றத்திலே வாதாட வந்த வழக்கறிஞர்களை பார்த்தீர்கள் என்றால், இந்த கொலைக்காரர்களுக்கு ஆதரவாக அந்த வழக்கறிஞர்கள் தொடர்புகள்லாம் பார்த்தீர்கள் என்றால் பல முக்கிய தலைவர்களும் முக்கிய மந்திரிகளுடன் முக்கிய மிகப்பெரிய வந்து ஜாதி தலைவர்களுடைய ரவுடிகளுடைய பின்புலம் இருக்கின்ற வழக்கறிஞர்களாக சேர்ந்து வருகின்றார்கள் இதில் வாதாடுவதற்கு. யார் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இதை அப்படி சொல்ல போனால் முக்கியமான ஒரு சில குற்றவாளிகளை வந்து, அதாவது காவல்துறை சொல்லக்கூடிய குற்றவாளிகளே இன்னும் அதை பிடிக்காமல் இருப்பதினால் அவர்களுடைய ஜாதி பின்புலம் வரும்போது இதுக்கு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செக்ஷன்ல இந்த வழக்கு பதிவு பண்ணல, அப்படி பண்ணிருக்கல. அந்த இதுல வந்து பல சாதி வன்மம் உள்ளவர்கள் இதிலே வந்து கலந்து இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று விசாரணையிலே சொல்லுகின்றார்கள்.